seeds sown in fire. உங்களுக்கு மிக பரிச்சயமான விஷயம்தான் இந்த வனங்கள்லையும் காடுகள்லையும் ஏற்படக்கூடிய தீ. எல்லா விதையும் முளைக்கும். ஆனால் இந்த ஓக் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓக் மரத்தினுடைய விதைகளான எக்கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் ரொம்ப கடினமான தோலால் ஆயிருக்குமா. வனத்தில் தீ வரும்பொழுது தான் தீயினுடைய வெப்பம் தாங்காமல் அது வெடிக்குமா. அதற்கப்புறம் பெருமழை வரும்பொழுது அது வளருமா. நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைக்கிறதெல்லாம் வெறும் காளான் மட்டும்தான். நெருப்பில் தூவி விதை விட்டு விருட்சமாக நிற்கக்கூடிய அந்த பெரிய மரங்கள் எல்லாமே 100 வருடங்களும் 150 வருடங்களும் 200 வருடங்களும் பார்க்க போகிற மரங்கள். உங்களுடைய மிகப்பிறந்த உலகத்தில் என்னுடைய ஒரே வாழ்த்து இதுதான். மிக அற்புதமான மகோன்னதமான தோல்விகளை நீங்கள் சந்திக்கணும். மாற்றி சொல்லிட்டேனோன்னு சந்தேகம் வரலாம். வெற்றி அடையணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக தோல்விகளை சந்திக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, தோல்வி மிகவும் அழகானது. தோல்வி மிகவும் சுவாரஸ்யமானது. தோல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிரந்தரமானவை. தோல்வி மாதிரி வெற்றிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. வெற்றி போதை தரும், வெற்றி கிளுகிழுப்பு தரும், வெற்றி கிளர்ச்சி ஓட்டும், வெற்றி கால வழுக்கி விட்டுடும். பயம். தோல்வி ரொம்ப பெரியது. தோல்வி எப்படி தோல்வி அடையணும்னு முறை இருக்கு. இன்னார்கிட்ட தோல்வி அடையணும்னு முறை இருக்கு. அந்த தோல்வி உங்களுடைய தோல்விகள் அற்புதமான தோல்விகளாக இருக்கணும். போராடி தோக்கணும், உட்கார்ந்து தோக்கக்கூடாது, ஓடி ஓடி தோக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோல்வியாக இருக்கணும். என்னுடைய மாணவன்கிட்ட நான் சிரிச்சுட்டே சொல்வேன், முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வாடான்னு சொல்வேன். எதை துரத்துறோங்கிறது முக்கியம், எதற்காக துரத்துறோங்கிற முக்கியம். இழந்தோமா வென்றோமாங்கிற வித்தியாசம் இல்லாமல் முடிந்ததுக்கு அப்புறம் கையில் கப்பை கிடைக்க அந்த கோப்பை கிடைக்காட்டா கூட அது முடிந்ததற்கு அப்புறம் மனதுக்குள்ள ஒரு திருப்தி. ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். யாராவது யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் நான் சிரிச்சுட்டே சொல்வேன், ஐ வுட் லைக் டு பெட்டர் மை பெஸ்ட். அவ்வளவுதான். இன்னைக்கு பெஸ்ட்டு, நாளைக்கு அதை பெட்டர் பண்ண முடியும். உங்களுடைய தோல்விகள் பெரிதாக இருக்கணும். உங்களுடைய ரைவல் அப்படின்னு உங்கள் கூட வரக்கூடிய நபர்கள் மிக மகோன்னதமானவராக இருக்கணும். அது என்னுடைய ஆசையாகவே இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்தாகவே இருக்கட்டும். யாரை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்களோ அவங்க பெரிய ஆளாக இருக்கணும். பல நேரங்கள் எனக்கு ராவணனை நினச்சி கூட ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன அப்படின்னா, எவ்வளோ ஒரு மகாபெரிய தலைவனாகவும் எவ்வளோ ஒரு மாவீரனுமாக இருக்கணும்னா படைத்தவரே அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு வரணும். எவ்வளோ பெரிய வீரமாக அது இருந்திருக்கணும். ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன். நான் குரூப் டிஸ்கஷன் சாஃப்ட் ஸ்கில் சொல்லிக் கொடுக்கும்போது குரூப் டிஸ்கஷன் அப்போல்லாம் சொல்லுவேன், ராவணனா பிறந்தா ரொம்ப வசதி. குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமாக நிமிந்து பார்ப்பாங்க. குரூப் டிஸ்கஷனுக்கு யாரையும் கூப்பிடவே வேண்டாம், 10 தலையும் பேசினாலே போதும். ஆனால் அந்த 10 தலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பார்வை எவ்வளோ விசாலமானது, எவ்வளோ மகோன்னதமான ஒரு எதிரியாக இருக்கணும். ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் நல்ல எதிரிகளாக இருக்கட்டும். அன்றாட பிரார்த்தனையாக ஆண்டவங்க